அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கோம். இது நடந்துராதா, அது நடந்துராதா, என் வாழ்க்கையில இந்த மாரி போணும், அந்த மாரி போணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ப கொஞ்சம் நம்மள பத்தி யோசிச்சு அப்படி நினைக்கும்போது, ஐயோ! இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனா, பாசிபிளான விஷயம் மட்டும் தான் மனுஷங்களால முடியும். ஆனா இம்பாசிபிளான விஷயம் அல்லாஹ்வால கண்டிப்பா முடியும். நீங்க ஏதாவது கேட்கிறீங்க அப்படின்னா, இம்பாசிபிளான விஷயத்த கேளுங்க. பாசிபிளான விஷயத்த கேட்டு அல்லாஹ்வ அசிங்கப்படுத்தாதீங்க. பாசிபிளான விஷயங்கள் நம்ம மனுஷங்களே செஞ்சிட முடியும். ஏதாவது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியோ, கொஞ்சம் இது பண்ணியோ. அந்த பாசிபிளான விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அது வேற விஷயம். ஆனா, இம்பாசிபிளான விஷயங்கள நீங்க கேட்கும்போது, அது உங்களுக்கு கிடைக்கும்போது தான் அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய அந்த பவர் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயம், இது நடக்கவே நடக்காது. இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில வரும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த இம்பாசிபிளான விஷயம் இப்போ நீங்க கேளுங்க. அத ரொம்ப கஸ்ரத்தா, ரொம்ப மனசார தஹஜ்ஜுத்ல எழுந்துச்சு, அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான விஷயங்கள செஞ்சு நீங்க கேட்டு பாருங்க. அது கிடைக்கலன்னா சொல்லுங்க. அல்லாஹ் வெட்கப்படுறான் உங்களுக்கு குடுக்குறதுக்காக. அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சான் அவன். அவன் ஆவு அப்படின்னு சொன்னா ஆயிடும் அந்த விஷயம். அது எதுவாக வேணா இருக்கும். பி இட் வில் பி ஆக்சுவலி. எதுனாலும் அது ஆயிடு அப்படின்னா அது ஆயிடும். அப்படிப்பட்ட அந்த விஷயம் ஆவுன்னு சொல்லி நீங்க அல்லாஹ் கிட்ட கேளு. அல்லாஹ் இந்த விஷயத்த எனக்கு பண்ணி குடு. இந்த விஷயத்த எனக்கு கண்டிப்பா ஆக்கி குடு அப்படின்னு நீங்க கேட்கும்போது, அது எப்படிப்பட்ட இம்பாசிபிளான விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.